Hello friends, tomorrow is a big day for all cricket fans in the world. ஏன்னா நாளைக்கு தான் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ங்க. ஒரு பக்கம் இந்தியானா இன்னொரு பக்கம் நியூசிலாந்து. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுது தெரியுமா? உலகத்திலேயே பெரிய கிரவுண்டான நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வேர்ல்ட் கப்ல பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, இந்தியா கீ பிளேயர்ஸ் யாரு, நியூசிலாண்டோட கீ பிளேயர்ஸ் யாரு, டேஞ்சரஸ் போலர்ஸ் யார் யார் இருப்பாங்க, சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம இங்க பகிர்ந்துக்க போறோம். எந்த டீம் வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எழுந்திரு நண்பா, உயர்ந்து பறக்கலாம், எதிரிகள் இருந்தாலும் முன்னே செல்லலாம், நம்பிக்கை தான் நம்முடைய ஆயுதம், அடை நமதே, வெற்றி நமதே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அவரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1,32,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் உட்காரலாங்க. உலகத்திலே பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இதுதான். இந்தியாவுக்கு ஒரு மேசிவ் கிரவுட் சப்போர்ட் இங்க இருக்குதுங்க. இந்த கிரவுண்ட்ல கிரவுட் பிரஷர் ஆப்போனன்ஸ் டீமுக்கு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. பிட்ச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பிளஸ் பிளாக் சாயில் மிக்சடா இருக்கிறதுனால ஒரு நல்ல பவுன்ஸுக்கு உண்டான பிட்ச் தாங்க அது. பிக் ஷாட் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த கிரவுண்டு அந்த அளவுக்கு கை கொடுக்காது. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் T20 ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 170 to 180, செகண்ட் இன்னிங்ஸ்ல 160 to 165 வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த கிரவுண்ட்ல டியூ ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போதுங்க. சப்போஸ் டியூ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டாஸ் வின் பண்றவங்க சேசிங் தான் விரும்புவாங்க. இப்போ இந்தியா ஸ்குவாட்ல யார் யாரா கீ பிளேயர்ஸா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம சூரியகுமார் யாதவ் இந்தியன் கேப்டனா இருக்காரு. யுஎஸ்ஏ மேட்ச்ல 84 ரன்கள் அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன், இவரால தான் நம்ம ஃபைனலுக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மாவை சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்ல மிகவும் டேஞ்சரஸ் பிளேயரா இருக்காரு. ஆனா ஒவ்வொரு மேட்ச்லயும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிடுறது ஒரு மைனஸா அவருக்கு இருக்கு. இந்த மேட்ச்ல அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாருன்னா கண்டிப்பா நம்ம டீம் 200+ தாங்க. அடுத்து இஷான் கிஷன் எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனரா இருக்காரு. பவர் பிளே ரன் ரேட்ல அவர் வந்தாருன்னா அதிரடி காட்டுறாருங்க. அடுத்து ரிங்கு சிங். இப்போ ரிங்கு சிங் டீம் பிளேயிங் லெவல்ல எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா இஸ் நாட் இன் ஃபார்ம். அதனால அபிஷேக் சர்மாவை ரிமூவ் பண்ணிட்டு ரிங்கு சிங்கை உள்ள எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது நடக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சப்போஸ் ரிங்கு சிங் பிளேயிங் லெவல்ல இருந்தாருன்னா அவரால் ஒரு 20 or 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம இந்தியன் டீம் கிடைக்கும் அப்படின்றது உறுதிங்க. நெக்ஸ்ட் திலக் வர்மா மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாருங்க. ஃபர்ஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா இவர் வந்து அழகா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றது, ஈஸி பால்ஸ் பவுண்டரிக்கு தள்ளுறது, இது எல்லாமே திலக் வர்மா இந்த T20ல சிறப்பாக கொடுத்துட்டு வராருங்க. இந்தியா பேட்டிங் பார்த்த மாதிரி இந்தியாவோட டேஞ்சரஸ் போலிங் யார் யாரு பாத்தீங்கன்னா நன் அதர் தென் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ஜஸ்பிரீத் பும்ரா. டெத் ஓவர் கிங்னா இவர் தாங்க. யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட், மேட்ச் டர்னிங் பாலரா விளக்குறாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இந்த மேட்ச் ஸ்பின்னர்ஸ் கை கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா நியூசிலாந்து அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் விளையாட மாட்டாங்க. நெக்ஸ்ட் பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்க. பவர் பிளேல நல்லா ஸ்விங் ஆகுது. ஆனா ரன்ஸ் நிறைய விட்டு கொடுக்குறாரு. இன் சம் டேஸ் அந்த டே அவரோட டேயா இருந்தாருன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் போலிங் அட்டாக்கா இருக்க போகுது. இப்போ நம்ம நியூசிலாண்டோட கீ பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் யாரை சொல்லுவேன்னா டிம் சைஃபர்ட். இவர் ஒரு டாப் ஆர்டர் அட்டாக்கிங் பேட்டருங்க. நியூசிலாண்டோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் டோர்னமெண்ட். டிம் சைஃபர்ட் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. அதனால நம்ம இந்தியன் போலர்ஸ் வித்தின் 6 ஓவர்ஸ்ல இவர் விக்கெட் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யார் பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ். இவர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டருங்க. ஃபீல்டிங்ல சூப்பர் ஸ்டாரா விளங்குற இவர் 2000+ T20 ரன்ஸை கடந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்லி மிச்சல். இவர் ஒரு பிக் மேட்ச் பிளேயருங்க. பிரஷர் இன்னிங்ஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். அடுத்து என்னோட ஃபேவரட்டான ரச்சின் ரவீந்திரா. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இம்பாக்டுங்க. பேட்டிங்ல சோபிக்கலனா கூட பாலை கொடுத்தா போதும் 2 விக்கெட் எடுத்துருவாரு. அன்னைக்கு போலிங்ல சோபிக்கலையா பேட்டிங்ல விளாசி தள்ளுவாருங்க. ரெண்டுத்துலயுமே சோபிக்கலையா ஃபீல்டிங்ல நம்பர் 1 இருப்பாருங்க. அதனால
நாளைக்கு மேட்ச்ல இவர் ஒரு டேஞ்சரஸ் பிளேயரா இருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம நியூசிலாண்டோட போலிங் செட்டை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது யாருன்னா மேட் ஹென்ரி. ஸ்விங் போலிங்ல இவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நம்ம இந்தியா இவரை பார்த்துதான் கையாளணும். அடுத்து பாத்தீங்கன்னா லூக்கி ஃபெர்கியூசன். இவர் 150 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் பேஸ் வர போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் சூப்பர் போலர். வேர்ல்டு நம்பர் 1 T20 டீமான இந்தியா இது வரைக்கும் நியூசிலாந்து கிட்ட விளையாடி 16 வெற்றிகளையும் 11 தோல்விகளையும் பெற்றிருக்குங்க. இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் கிரவுட்ல விளையாடுறது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. பும்ரா இருக்கார் நம்ம கிட்ட, அவர் போலிங் அட்டாக் சிறப்பா இருக்கு. ஸோ அதனால அதுவும் ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பேட்டிங் டெப்த், ஹார்திக் பாண்டியா, துபே வரைக்கும் எல்லாருமே ஒரு பவர் ஹிட்டர்ஸ். நியூசிலாண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா வெல் டிசிப்ளின்ட் போலிங் இருக்குங்க. தென் காம் கேப்டன்சி இருக்கு, நாக் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐசிசி மேட்சஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை நியூசிலாந்து நம்ம இந்தியாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குங்க. அதனால இந்த மேட்ச் என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா 50-50 சான்சஸ் இருக்குங்க. மக்களே, உங்களுடைய கருத்து என்ன? நாளைக்கு நடக்க போற ஐசிசி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இந்தியா ஜெயிக்குமா இல்ல நியூசிலாந்து ஜெயிக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வைரல் விளக்கம். நான் உங்கள் வைரல் ப்ரோ. நன்றி. எழுந்திரு நண்பா, உயர்ந்து பறக்கலாம். எதிரிகள் இருந்தாலும் முன்ன செல்லலாம். நம்பிக்கை தான் நம்முடைய ஆயுதம். அடை நமதே, வெற்றி நமதே. எழுந்திரு நண்பா, உயர்ந்து பறக்கலாம். எதிரிகள் இருந்தாலும் முன்ன செல்லலாம். நம்பிக்கை தான் நம்முடைய ஆயுதம். அடை நமதே, வெற்றி நமதே.